அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே ஃப்யூச்சரும் இருக்கும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. 2024 நீங்கள் நல்ல செக்டராக நினச்சது எல்லாமே நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 2025. ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அது தயவு செஞ்சு பாருங்கள். ரீசெண்டாக ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க. அவங்க ஃபேக்காக பேலன்ஸ் ஷீட்டு, ரிப்போர்ட்டு, கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஆடிட்டர் சைன் பண்ணி செபிட்ட அப்ரூவல் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதனால தான் ஒரு ப்ரொமோட்டரோடைய ரெப்புடேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தப்பான டேட்டாவை அவங்க கொடுக்கும் பொழுது நம்ம அந்த டேட்டாவை பார்த்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாட்டிக்குவோம். இது பெரும்பாலும் சின்ன கம்பெனிஸ், பெனி ஸ்டாக்கு, மைக்ரோ கேப்பு, ஸ்மால் கேப் கம்பெனியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் டைரெக்டாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல குஷன், நல்ல ப்ளூ சிப் லார்ஜ் கேப் கம்பெனிஸாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றேங்க. இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷியோ. ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கம்பெனி ரியலாகவே அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் அத்தாட்சி இந்த டிவிடெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுங்க. இதில் இந்த டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க ரியலாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயம் நமக்கு புரிஞ்சாலும் 2 உதாரணங்களை சொல்ல போகிறேன். ஒன்று HUL இந்துஸ்தான் யூனிலிவரோடைய டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அண்ட் வேதாந்தாவோடைய டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. இந்த 2 ஸ்டாக்கை பற்றியுமே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள். இதில் குயிக்காக அவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எப்படி இருக்குது, அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டிவிடெண்டோடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டேன். இந்த ஸ்லைடில் வேதாந்தாவோடைய டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 1 அல்லது 100% மேலே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த கம்பெனி சம்பாதிக்கிறது 100 ரூபாய், ஆனால் டிவிடெண்டாக 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்குது அல்லது 100 ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் சம்பாதிக்கிறத விட அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குது, இது முட்டாள்தனமாக தெரியலையா அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய முதல் கொஸ்டின். உடனே இம்மிடியேட்டாக அந்த ஸ்டாக்கோடைய பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணி டெப்ட் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ வேதாந்தா கேஸில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கு. அதனால் அந்த கடனை கொடுக்கறதுக்கு ப்ரொமோட்டருக்கு நிறையா காசு தேவைப்படுது. அந்த காசை எடுக்கிறதுக்காக அவர் டிவிடெண்ட் கொடுத்து நிறையா எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் உழவுற செய்தி. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ நான் காட்டியிருக்கிற டேட்டாங்கிறது 2020 2024 வரைக்கும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆஃப் வேதாந்தா, அதாவது எவ்வளோ ஒரு ஷேருக்கு சம்பாரிச்சிருக்கிறாங்க, அந்த காசுலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டை டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஆஃப் வேதாந்தா நமக்கு சொல்லுது. உதாரணமாக 2020 இந்த -17.91 அப்படிங்கிறது அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதாவது 2020. இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 17 ரூபாய் அவங்க நட்டத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த வருஷத்தை விட்டுருவோம். சரிங்களா? டிவிடெண்ட் 17 ரூபாய் நட்டத்தில் இருக்கும் பொழுதுமே 3 ரூபா 90 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? கம்பெனி நட்டத்தில் போகுது, ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அடுத்த வருஷம் பாருங்கள், 31 ரூபா சம்பாரிச்சிருக்கிறாங்க, 9 ரூபா 50 காசு டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் 50 ரூபா சம்பாரிச்சிருக்கிறாங்க, 45 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வெறும் 28 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க, ஆனால் 101 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வெறும் 11 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கிறாங்க, 30 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம உடனே உஷாராயிடணும். இந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் டாப் லெவல் அனாலிசிஸை டீட்டெயிலாக பண்ணி நம்ம இதில் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுங்க.
இப்போ இந்த ஸ்லைடில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அந்த கம்பெனியோடைய டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவை பார்த்துடலாம். இவங்க 31 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறாங்க 2020. 31 ரூபாய் 24 காசு. டிவிடெண்ட் பெர் ஷேர் 25 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் 34 ரூபாய், ஆனால் 40 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 37 ரூபாய் 34 ரூபாய் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. அதுக்கப்புறம் வந்து 43 ரூபா சம்பாரிச்சிட்டு 39 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க. 43 ரூபாய் 73 காசு சம்பாரிச்சிட்டு 42 ரூபா வந்து டிவிடெண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பற்றி நமக்கு தெரியும். எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற தரமான கம்பெனிகளில் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு எம்என்சி கம்பெனின்னு தெரியும். அவங்கள பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டேன். அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க. அவங்க 100% கிட்டத்தட்ட 90% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருக்கிற கம்பெனியில் ஒன் ஆஃப் த குட் குவாலிட்டி கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த கம்பெனியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேஷ் ரிசர்வ் நிறையா இருக்குது. அவங்க சம்பாதிக்கிற காசை அவங்களால க்ரோ பண்ண முடியல. அவங்க பிஸ்னஸில் போட்டு இன்னும் வந்து க்ரோ பண்ண முடியல. அதனால் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணணுமா அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் பே அவுட் வேணும், வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கோடைய பிஇ 50க்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸோடைய கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டிவிடெண்டுங்கிறது உங்களுக்கு 1% 2% வட்டி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு நல்ல சொத்தாக வந்து வேணும், இந்த ஸ்டாக்கு வந்து ஸ்டெடியாக ஸ்லோவாக க்ரோ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி டிஃபென்சிவ் செக்டரில் உள்ள ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போது இந்த 2 கம்பெனிலையுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேதாந்தாவில் கடன் இருக்குது. அந்த கடன் சுமைக்காக அவங்க அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் அவங்க பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண முடியல. அதாவது என்னென்னா, சம்பாதிக்கிற காசை இன்னமும் வந்து புதுசாக ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகாமல் சம்பாதிக்கிற காசை டிவிடெண்டுக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க. அதே சமயம் அவங்க எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸு கம்பெனிஸ் எல்லாத்தையும் நல்லாவே ரன் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இருக்கிற பிஸ்னஸை வச்சே வருஷம் வந்து அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேரை கூட்டிகிட்டே போகிறாங்க, பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2 புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, அவங்க பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், அது க்ரோ ஆகிட்டே இருக்குது, சரிங்களா. ஆனால் புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக வந்து ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கல. அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரை வந்து அப்படியே டிவிடெண்டாக ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கன்சப்ஷன் வந்து இப்போ நல்லா இல்லை. அதாவது என்னென்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து காசு இல்லை, நம்ம மக்கள்கிட்ட காசு இல்லை, அதனால் எதுவும் வாங்க முடியல. இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது, அதே போல் வட்டியும் அதிகமாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் இந்த எஃப்எம்சிஜி செக்டருங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்குது. அந்த எஃப்எம்சிஜி ஸ்ட்ரகிளில் இருக்கிறதுனால, அந்த செக்டர் ஸ்ட்ரகிளில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, 2026லலாம் இந்த ஸ்டாக்லாம் வந்து ஓரளவு டீசெண்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வந்து காசு வேணும். அதாவது என்னென்னா, போட்ட காசு வந்து லாஸ் ஆகாது, அதே சமயம் வந்து ஓரளவு பெட்டரான ரிட்டர்ன், எஃப்டியை விட வந்து 1% 2% எஃப்டி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற டிஃபென்சிவ் சேஃபான முதலீட்டாளர்கள் அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.